அடே ஸ்டார்டிங்ல ஸ்மாவோ ஸ்மாவா பிஜிஎம் என்ன ப்ரோ பிஜிஎம் அது ஸ்மாவோ ஸ்மாவா ஸ்மாவோ ஸ்மாவா லவ் பாட்டு பிடிக்கும்னு கேட்டாலே என்ன லவ் பண்ணிட்டேன்னு ஆளுமா டோலுமாய் சோலக்கடிமால் ஆசை கூட வந்துட்டு எனக்கு பிடிக்கும். ஆனா கட்சி சேர அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஆசை கூட எனக்கு எடுபடல. தோத்தாலும் ஜெயிச்சாலும் அனிருத் வெர்சஸ் சாயா வெங்கட் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாங் ஆலுமா டோலுமா வெர்சஸ் கட்சி சேர. ஆளுமா டோலுமாய் சோலக்கடிமால். இது அந்த ஆளுமா டோலுமா பாட்டை இந்த சூரிய ஒரு படத்துல பாடியிருப்பான். ஜீவாவும் சூரியும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. ஒரு பேப்படம் தான். அதுல அங்கிள் உனக்காண்டி ஒரு ரைம்ஸ் பாடுறேன் வாரியா. ஆளுமா டோலுமா ஐசாலக்கடிமாலுமா. ஆனா கட்சி சேர வந்து எப்படி சொல்றது, சாயபிங்கிறப்ப சினி ஃபீல்டுலயே வரல. ஒரு யூடியூப் சாங்கா விட்டு நேரம் அதிக வாட்டி கேட்டது கட்சி சேர தான். அதனால எனக்கு கட்சி சேர தான் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் காவாலா வெர்சஸ் ஆசை கூட. காவாலா தான். எப்படி கேட்டாலும் காவாலா தான். அதுல நம்ம தமனாவோட டான்ஸ் எப்பா அந்த வா நூக்காவாலையா நூக்காவாலையா அந்த சத்தத்துல ஸ்டெப்பு போடுவாங்க பாருங்க. ஐயோ தியேட்டர்ல பாக்குறப்ப அந்த பாட்டுக்கு சரியான டான்ஸு. ஆசை கூட வந்துட்டு எனக்கு பிடிக்கும். ஆனா கட்சி சேர அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஆசை கூட எனக்கு எடுபடலை. அதனால ஆனா காவாலா இப்போ வரையும் பிளேலிஸ்ட்ல காவாலா இருந்துட்டே இருக்கும். காவாலா தான். நெக்ஸ்ட் வாத்தி கம்மிங் வெர்சஸ் சிங்காரி. சிங்காரி என்ன கொஞ்சம் என்னதான் சிங்காரி சிங்காரின்னு பாடினாலும் தளபதி வாத்தி கம்மிங்க்கு ஈடு வருமா சொல்லுங்க? தளபதி வாத்தி கம்மிங், தளபதி வாத்தி கம்மிங் தான் நம்மளுக்கு. அதுல எப்படி சொல்றது, தளபதி அப்படியே என்ட்ரியே அந்த படத்துல அந்த பாட்டை வச்சுதான் அப்படியே வந்துட்டு உண்மையிலே வர சொன்னாங்களா? ஆமா சார் அப்படின்னு அப்படின்னு போட்டுட்டான். அப்படியே ஒரு பீட்டு. அடுத்து அந்த கிளாசிக்கா ஒரு பிஜிஎம் வரும். அதுல அப்படியே நம்ம தளபதி பரதநாட்டிய டான்சர்ஸோட ஸ்டெப் போடாப்ல. அது சாங் முழுக்கவே ஒரு மாதிரி வைப்பா. அந்த மாஸ்டர் படத்தை தியேட்டர்ல எப்படி பார்த்தோன்னே தளபதி என்ட்ரிக்கு எப்பவுமே எல்லாரும் கத்துவோம். இந்த இதுக்கு டான்ஸ் ஆடிட்டோம் தளபதி என்ட்ரிக்கு. நெக்ஸ்ட் சாங் மேகம் கருக்காதா பவளமல்லி. பவளமல்லி இப்போ எல்லாரோட பிளேலிஸ்டையும் ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஆனா மேகம் கருக்காதா ஒரு காலத்துல பிளேலிஸ்ட் என்ன அப்படியே சினி இண்டஸ்ட்ரியவே ரூல் பண்ணிச்சு. அதனால எனக்கு மேகம் கருக்காதா பெண்ணேதான். பவளமல்லி வந்துட்டு எனக்கு பிடிக்கும். ஆனா மேகம் கருக்காதா வந்துட்டு ஹோல்சமா அந்த கடைசி டன் 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 அந்த பிஜிஎம்முக்கு தனுஷும் நித்யா மேனனும் ஆடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பேடாஸ் வெர்சஸ் கருப்ப கூடவா. பேடாஸ் மிஸ்டர் லியோ தாஸ் இஸ் a badass. லியோ படத்துல இன்ட்ரோல் பிளாக்ல அந்த சாங் வரும். லியோ படத்துல எல்லாமே தியேட்டர் பிளாஸ்ட் தான். ஆனா இன்ட்ரோல் பிளாக்கு எங்கேயோ இருக்கும். அந்த அப்படியே அர்ஜுன் அப்படியே நம்ம லியோ தாஸ் போட்டோவை தூக்கி வச்சுட்டு இருக்கிறப்போ இந்த சாங் அந்த விஜய் சாரோட பொண்ணு கேட்குங்க ஸ்வீட் அப்படின்றப்போ அந்த பேடாஸ் சாங் வர்ற அப்படியே அது உண்மையிலே நல்லா இருக்கும். ஆனால் கருப்பு படத்துலேயே எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தோன்னா அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் இருக்கு தெரியுமா, அந்த ஒரு போர்ஷனுக்காண்டியே நான் தியேட்டர் போய் 3 வாட்டி பார்த்தேன். அதுலேயும் அந்த கருப்பன் கூடவா அந்த அந்த ஒரு வைப் வரும் கண்டிப்பா தியேட்டர்ல. உண்மையிலே அந்த சாங்குக்கு தான் எல்லாரும் கருப்பசாமி வந்து ஆடிட்டாங்க. அந்த சாங் உண்மையிலே அப்படியே நரம்பெல்லாம் பொட்டச்சி ஏத்துற மாதிரி இருந்த சாங்கு. அதனால எனக்கு கருப்பு கூடவா தான் பிடிச்சிருக்கு. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, கருப்பு கூடவா தான். அப்படியே ஸ்டார்டிங்ல ஸ்மாவோ ஸ்மாவா பிஜிஎம் என்ன ப்ரோ பிஜிஎம் அது ஸ்மாவோ ஸ்மாவா ஸ்மாவோ ஸ்மாவா. அதனால எனக்கு கருப்பு கூடவா ரொம்ப பிடிச்ச பாட்டு கருப்பு கூடவா தான். நெக்ஸ்ட் விஐபி படத்துல வர வேலையில்லா பட்டதாரி பாட்டா இல்லைன்னா சித்திரி புத்திரி பாட்டா. விஐபி தான். விஐபி ஆல்பம் ஃபுல்லாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
சித்திரபுத்திரி வந்துட்டு எனக்கு உண்மையிலே அந்த பாட்டு எனக்கு பிடிக்கல, எடுபடலை எனக்கு அந்த பாட்டு. ஆனால் விஐபியில் இருக்கிற விஐபி ஆல்பம் மட்டும் வச்சுட்டு சாய் அபியங்கரோட மொத்த பாட்டையும் இங்கே எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, விஐபி அடிச்சுக்கிட்டு போயிடும். அப்படி இருக்கும் விஐபி. நெக்ஸ்ட் போத நீதானே தள்ளாடுற நானே, அதுவா இல்லைன்னா வெளி வீசுறேன். இதுதான் கடல் தாண்டி போகும் காதலி கை மீறி போகுதே என்கிற அந்த பாட்டு பிடிக்காதா? அந்த பாட்டு தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். அந்த பாட்டு பிடிக்காதவங்க யாராச்சும் அது இருப்பாங்களா? வந்து அனிருத் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி முத போட்ட ஆல்பம் சாங். அது இப்போ லிக் படத்துல கூட யூஸ் பண்ணிட்டாங்க. பட் அது ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பமா வந்த போதே அந்த பாட்டை நான்லாம் அப்போ குட்டி ஐபாட் தான் உண்டு என்கிட்ட. ஐபாட்ல மெமரி கார்டு போட்டு கேட்க முடியும். ஸ்பெசிஃபிக்கா இந்த சாங்ஸ்லாம் இல்லை, ஒரு 10 பாட்டை ஏத்தவே முடியும். அந்த 10 பாட்டுல இதுவும் ஒரு பாட்டு. லவ் பாட்டு பிடிக்கும்னு கேட்டாலே என்ன லவ் பண்ணிட்டேன்னு நல்ல ஒரு லைன் வரும். பொட்டச்சிங்கள பார்த்தா புத்தி பிறண்டு போதா உனக்கு? இல்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? பாதி காடு தந்த பின்ன நீதி அந்த பாட்டு உண்மையிலே எனக்கு உண்மையிலே அப்போ எனக்குன்னு யாரும் இல்லையே பாட்டு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் ஹயோடா பாட்டா இல்லைன்னா இதுகாது மோது ஓசையடிக்காத அந்த நிற்கிற பக்கம் எனக்கு இதுகாடு மோடு ஒன் சைடா நிற்கிற பக்கம் அந்த ஹயோடா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்கிறது, ஜவான் படமே ஒரு பிளாஸ்டான படம். அந்த படத்தில் ஒரு ரொமான்டிக்காக ஒரு பாட்டை கொண்டு வந்து எல்லாருக்கும் பிடிக்க வைக்கணுன்றது ரொம்ப கஷ்டம்தான். அதில் அனிருத் பிடிக்கிறஸ்டாப்பில் அது ஹயோடா பாட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் காடு மோடு பாட்டு வந்துட்டு அனிருத் இது கருப்பு படத்தில் சாய் அபியங்கர் பிஜிஎம் போடும்போது ஃபுல்லாகவே காடு மோடுக்கு போயிட்டாரு. எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும், பிஜிஎம்மும் சூப்பராக இருக்கும். எனக்கு காடு மோடு ஸ்பெசிஃபிக்காகவே ஏன் பிடிக்கும்னா அப்படியே ஆர்ஜே பாலாஜி நடந்தது நிற்பாரா மெராபாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சூரிய அங்கே நடந்துருப்பான் ஏப்பா அப்படின்னு பிஜிஎம் அப்படியே நடந்து வர்றப்போ அப்படியே அந்த சுருட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி இழுத்து விட்டுட்டு அப்படி அந்த பிஜிஎம் ஆரம்பிக்குமா, அப்படியே ஆரம்பிக்கிறப்போ பிளாஸ்டா இருக்கும் பாட்டு. எனக்கு கருப்பு படத்துல வர காடு மோட தான் பிடிக்கும். இது என்னோட ஒப்பீனியன் தான், யாரும் கமெண்ட் செக்ஷன்ல கிழிச்சிட வேண்டாம். ஆல்ரெடி சூர்யா சிவகார்த்திகேயன் வீடியோல கமெண்ட்ல கிழிச்சிட்டீங்க. இது என்னோட ஒப்பீனியன், அதுவும் இவங்களோட ஒப்பீனியன் அந்த வீடியோல. அதனால யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்கள ஓகே, எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஐ லவ் யூ டூ அந்த பாட்டுவா இல்லைன்னா எனக்கு சத்தியமா இந்த ரெண்டு இதுல நான் கண்ணு முடியல. எனக்கு ஜாலக்காரி பாட்டு ரொம்ப பிடிக்கும். சாய் அபியங்கர் பாடம் மட்டும் தான் செஞ்சிருக்காரு, கம்போஸ் பண்ணல. பட் ஆனா எனக்கு ஜாலக்காரி ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு பல்டி படத்துல வர ஜாலக்காரி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேட்ட படத்துல வர மரண மாசா இல்லைன்னா ஊரும் பிளட். எனக்கு தலைவர் வழிவிடு சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைலுக்கே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த கேட் இருக்கு தெரியுமா, கேட்டு அந்த பீட் அந்த பீட் ஆரம்பிக்கும் பாருங்களேன், அப்படியே கண்டினியூ மரணம் மாசு மரணம் தப்பு தரணும், அதுக்கு தலைவர் தான் பிறந்து வரணும். இனிமே சூப்பர் ஸ்டாருக்கு தப்பு கொடுக்கறதுக்கு சூப்பர் ஸ்டார் தான் பிறந்து வரணும். டான்ஸை விடுமா, தலைவர் முடிய இப்படி செலுப்பி விட்டாலும் சரி, சட்டை காலரை விட நறுக்கி விட்டாங்க ஸ்டைலு தான். அது இந்த ஸ்டார்டிங் பார்க்க தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை அப்படின்னு கேட்ட திறக்கிறப்ப பீட் ஆரம்பிக்கும். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. பேட்ட படம் பார்த்ததுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் என் வயசுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்துட்டு வா என்ன மனுஷன் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா என் ஏஜுக்கு சூப்பர் ஸ்டார் படம் அந்த அளவுக்கு நான் பார்த்ததில்ல. பட் ஆனால் பேட்ட படத்துல பார்த்துட்டு தெரிஞ்சுட்டேன், சூப்பர் ஸ்டார்னா இவருக்கு ஏன் சூப்பர் ஸ்டார்னு பேரை வச்சாங்கன்னு இப்பதான்டா தெரியுது அப்படின்ற அளவுக்கு இருந்தது பேட்ட படம். சத்தியமா பேட்டையில வர மரண மாசம். ஆமா தலைவா. ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் வின்ஸ். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சாய் அபியங்கர் ஹேட்ஸ் ஆஃப். ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ அதுக்குள்ள தன்னுடைய ஒரு
பிளாட் அவர் வந்து நல்லா நிறுத்திட்டார். அது கருப்பு படத்துல போட்ட பிஜிஎம்ல எல்லாரோட ஹார்ட்டையும் பிடிச்சிட்டாரு. கங்க்ராச்சுலேஷன் டு ஷாய் அபியங்கர். அதனால இந்த வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா.